ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஓகே விம்லாக் சேனல். அனைவருக்கும் வணக்கம். ஸ்கின் ஒயிட்னிங் ஒன் டேல எப்படி நம்ம ஸ்கின் வந்து ஒயிட்னிங்காக க்ளோவிங்காக அழகாக வச்சுக்கிறது அதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது பாருங்க, ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து ப்ரூ காஃபி தூள், ஓகேங்களா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 3 rupees பேக்கெட்டே போதுங்க. என்கிட்ட 3 rupees பேக்கெட் இல்லை, அதனால் நான் 10 rupees பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சின்ன பேக் போதும், சின்ன பேக்கு. அதில் கொஞ்சோண்டு காஃபி பவுடர் அண்ட் கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கரண்டியால் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அது வந்து நல்லா கொதிச்சு வரணுங்க. ஸோ நல்லா கொதிச்சு வரணும். அந்த ஸ்டேஜை காட்டுறேன் பாருங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ பாருங்க, இந்த மாதிரி வந்து நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜ் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிண்ணத்தில் ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு பவுலோ, ஒரு பிளேட்டில் வந்து நான் வந்து கொஞ்சம் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு வந்து நம்மளோட சருமத்துக்கு ரொம்பவே நல்ல க்ளோவிங் தருவாங்க, நல்லா பிரைட்டாக கொடுக்கும். அண்ட் கோதுமை மாவு வந்து அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஸோ கோதுமை மாவுமே நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஒயிட்னிங் உங்களை ஸ்கின்னுக்கு கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கும். ரொம்பவே நல்லது கோதுமை மாவு கூட. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ கொதிக்க வச்சிருக்கோம் தெரியுமா. ஸோ அது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதில் இந்த வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எது, நம்ம அந்த காஃபி பவுடரும் அந்த மஞ்சள் தூளோ கொதிக்க வச்சோம்ல, அந்த தண்ணியை வந்து எது கூட ஆட் பண்ணிக்கணும்னா, நம்ம கடலை மாவு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும் போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தாவே நல்ல ரிசல்ட் தெரியுங்க. ஸோ என் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அண்ட் கலராக இல்லை, கொஞ்சம் டல்லாகவே இருக்குங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அண்ட் முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, அந்த மாதிரி முகம் அப்படியே மங்கி போன மாதிரி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, ஃபேஸ் ஸ்கின் டேன் ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஸோ அது கூட வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறோம். சர்க்கரை ஆட் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு இதுவாக இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் இது கூட வந்து லெமன் ஆட் பண்ணுறோம். லெமன் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பொலிவாக்கும், நல்லா பளிச்சுன்னு வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆற்றலுடையது லெமன். அதை வந்து ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிவிட்டேன். அது கூட வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டேன். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சுகர் வந்து நல்லா வந்து கரையிற அளவுக்கு, நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க, ஓகேங்களா. ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தாங்களே கண்டிப்பாக நீங்களே சொல்வீங்க மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காதுங்க, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக பயப்படாமல் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு லைவ்ல போட்டு காட்டுறேன் எப்படி இதை அப்ளை பண்ணணும் அண்ட் எவ்வளோ நேரம் இதை ஃபேஸில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 40 ஏஜ் இல்லவங்க கூட 20 ஏஜ் அளவுக்கு உங்களுக்கு காட்டும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா க்ளோவிங்காக இருக்கும், அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரி, இந்த ஃபேஸ் பேக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். நடுவில் கொஞ்சம் சாங் பாடியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் சைலண்ட்டாக எப்படி ஃபேஸ் பேக் போடுறது ஒரு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக அப்படியே கொஞ்சம் பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே, ஓகேங்களா. ஸோ ஓகே, பாட்டு பாடலாமா? அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே ஒரு ஃபேஸ் பேக் போடுவோம், ஓகேங்களா. என்ன பாட்டு பாடலாம்? அந்த நீல நதி கரையோரம் நீ நின்றிருந்தால் அந்தி நேரம் நான் பாடி வந்தேன் ஒரு ராகம், நாம் பழகி வந்தோம் சில காலம், பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவநாடகம், காதலிக்க தைரியம் இல்லை சொல்லி தர பாபாத்தி சேர்த்து
சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி கொள்ள பாவாத்தி ஏன் உசுரவோ உசுரா தாரன் கை மாத்தி அதையாத்தி இது என்ன பேலு ஒன்னால நான் பேலு பிடிக்காம ஓட்டு நெறியில இனிமே நான் வாழ அடியாத்தி இது என்ன பேலு ஒன்னால நான் பேலு பிடிக்காம ஓட்டு நெறியில இனிமே நான் வாழ. அந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை. நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த க்ளோவிங்கை பார்த்துட்டு அப்புறமா மறுபடியும் யூஸ் பண்ணலான்ற அளவுக்கு இருக்கும். நல்லா இருக்கும். பிடிக்குதே திரும்ப திரும்ப உன்னை பிடிக்குதே திரும்ப திரும்ப உன்னை எதற்கு உன்னை பிடித்ததென்று தெரியவில்லையே தெரிந்து கொண்ட துணிந்த உள்ளம் தொலைந்ததுண்மையே பிடிக்குதே திரும்ப திரும்ப உன்னை பிடிக்குதே திரும்ப திரும்ப உன்னை. ஒரு 1/2 கழிச்சு நீங்க திருப்பி வந்து வாஷ் பண்ணி ஹேண்ட்ல கூட அப்ளை பண்ணலாம். நான் பண்ணல, ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ ஓவரால் ஃபேஸ் பாடி ஓவரால் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஒரு 1/2 ஹவரில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஸ்பாஞ்சில் வந்து ஒரு டிப் பண்ணி அதை வந்து ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா அது பாருங்க இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இல்லைன்னா டேரெக்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். டேரெக்டாக ஃபேஸ் வாஷ் தான் பண்ணேன். ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருப்பேன். 20 மினிட்ஸ் ஆர் 25 மினிட்ஸ் தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு க்ளோவிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வாவ்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். வாவ், என்னோட ஸ்கின்னா அந்த அளவுக்கு க்ளோவிங் ஆச்சு, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்களே சொல்லுவாங்க இந்த ஃபேஸ் பேக்கை பார்த்து, பிடிக்குதே திரும்ப திரும்ப உன்னை பிடிக்குதே திரும்ப திரும்ப உன்னை எதற்கு உன்னை பிடித்தது என்று தெரியவில்லை. அந்த நீல பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.